துவரக்கொட்டையை அள்ளிக்கலாம். மண் அப்படியே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். இந்த மண் இருக்குன்னு அப்படியே இருந்தால் தான் கொட்டை உட்காது, இல்லைன்னா பூச்சி வந்துடும். இந்த மண்ணை அடவை அள்ளி வச்சா வருஷத்துல வச்சுக்கலாம். வேணுங்கிற போது கொஞ்சம் உடச்சிக்கலாம். துவரங்கொட்டையை மண்ணை தனியாக நேர்ந்து எடுத்துக்கணும். நல்லா நேண்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாரு தவளமாக இருக்குது. பாரு பாரு எப்படி சார் இருக்குது? ஒரு கப்பு கொட்டி ஊற வச்சுக்கலாம். ஒரு கப்பு பருப்பு தண்ணி ஊற்றி கழிச்சிக்கலாம். நல்லா 2 வாரம் 3 வாரம் நல்லா கழிஞ்சிக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஊருக்கு. பருப்பு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. சட்டி எடுத்து அடுப்பு மேலே வைக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா உலக ஆயிட்டு நேரம் ஆகுது. பூண்டு வெங்காயம் சீக்கிரம் ஓடி. சரியாயா. உலக ஆஞ்சிக்கிச்சான்னு பார்க்கலாம். நோய் காட்டிக்கிச்சு போடலாம். கல்லுக்கு இது இருக்கு. அரிசி போட்டுக்கலாம்.
நல்லா சுத்தமாக கல் இல்லாத அரிசி போட்டுக்கணும். பாரு கல் பாரு. உள்ளே பாரு எத்தனை கல் இருக்குங்க பாரு. மண்ணு கட்டி போட்டால் இப்படி கல் இருக்குது. நல்லா சுத்தமாக அரிசி போட்டுக்குங்க. நல்லா பருப்பு அரைப்பதம் வேகிறதுல வேகும். மூடி வச்சுக்கலாம். பருப்பு வேகிட்டு முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். சரி வாங்க போலாம். முருங்கை தலை பொரிச்சுக்கலாம். போதும் கண்ணு கண்ணு போதும் கண்ணு போதும். பருப்பு வந்து பார்த்தியா ஜெயிக்கிற மாதிரி. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லையே தேவையில்லை. நான் பூ ரெண்டு கொடுத்து போடுறேன். முருங்கை பூ ரெண்டு கொடுத்து போடுறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தலை போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வந்து வச்சு உரி வச்ச முருங்கை தலையை போட்டுக்கலாம். ஒரு மூணு மணித்தூள், கொஞ்சமான பெருங்காயத்தூள், போதுமான உப்பு, மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டு. பிரியா இந்த கடலை கழுவிடு. எதுக்கு வரவ வேண்டாமா? பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கிறோம், அரிசி 2 கப்பு ஊற வச்சுக்கலாம். நல்லா கழிஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊற்று. தேங்காய் பூ 1/2 கப்பு போட்டுக்கலாம். பிரியா அதை எடுத்துட்டு ஆடிடலாம். வரமிளகாய் 5, 1/2 கப்பு பூண்டு கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப்பு கொட்டிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு கொட்டிக்கலாம். நல்லா மணக்கும் கருப்பிலாந்தால 3 கொத்து கருப்பிலாந்தால. அரை ஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாதே ஆட்டிக்கணும். கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். உள்ள வெளியிட்டு சரியா? ராட்டி வலிச்சிட்டா நான் அரிசி காலத்தை வளையல கொட்டுறேன். பருப்பு வெந்து போச்சு, அரிசி போட்டுக்கலாம்.
பருப்பு நல்லா வெந்து போச்சு, அரிசி போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு அவாசின போதும். தண்ணி கொஞ்சம் மூட்டு வைங்க, அப்புறம் பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். அப்புறம் பத்தலைன்னு இதை ஊற்றிக்கிறேன். சரியா போனால் சரி, அதையும் ஊற்றணும், அப்புறமா ஊற்றிக்கிறேன். நறுக்கு பதமாக இருக்குது, ஆட்டி வச்சு சாதம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியா, அந்த புளிக்கீரை ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு கரைச்சிக்கணும். நல்லா வெந்துக்கிடுச்சு, புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியுமே தான் கரைச்சி ஊற்ற வேணும். புளி ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அடுப்பு அவிச்சு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புழுங்கட்டும் சோறு. சோறு வேறு ஒரு கலர் கிளறிக்கலாம். நல்லா புழுங்கிட்டு மூடி வச்சுக்கலாம். சட்டி அடுப்பாக வைக்கலாம். வை பாப்பா. சோறு நல்லா புழுங்கிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் நெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இருந்தால, வரமிளகாய் 2, அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் 1 போட்டுக்கலாம். தக்காளி பழம் வந்து சிதையேன்னா நெல்லி அப்படியே வதக்கினா நல்லா ருசி ஏறு. பாரு நெய் ஊற்றுனதுக்கு எப்படி மணக்குதுன்னு பாரு. நல்லா வதக்காச்சு. சோத்து கலவை எடுத்து போட்டாயா? சரியா. நல்லா கலரிக்கணும். மனம் பாரு எப்படி மணக்குதுங்க. கும்மு 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 கும்முன்னு மணக்குது. நல்லா கலவையாச்சு, இறக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். பாப்பா வா பாப்பா, வந்துடாத. அட தம்பி வாடா. நல்லா கம்ம 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 கம்மன்னு மணக்குது. சாப்பிடுங்க சாமி. ஆட்டு ஆட்டு ஆட்டு. ஐயா தவறுபருப்பு சோறு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா உனக்கு? அது சூப்பராக இருக்குதாயா? உனக்கு சாதம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கு. உனக்கு சாதம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நெய் ஊற்றுறதுக்கு நல்லா மணந்துட்டு இருக்குதாயா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்த நெய் ஊற்றுறதுக்கு சும்மா அப்படியே கம்ம 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 கம்மன்னு மணக்குது.
நல்லா இருக்குதா? சாப்பிடு. காயா? சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம பிள்ளை விரும்பி சோறுதுங்க. சாம்பார் சாதம் அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருன்னு சொல்லுங்க. ருசின்னு ருசி அவ்வளோ ருசியாக இருக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்க தம்பி. கொஞ்சம் தம்பி கொண்டு சோறு போடுறேன்.